செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூவுலகு அதிர்ந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. கரங்களை குவித்து ஒரு இறைவனுடைய திருநாமத்திலே திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்களே, பிரியமான சகோதரங்களே, அண்டன் இயேசுடைய நீ நாமத்திலே இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்களை அழைத்து நிற்கின்றேன். பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே வருகின்ற வியாழக்கிழமையிலே நாங்கள் இந்த நாளிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவன் இயேசுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலும் அந்த பாஸ்கா திரியின் ஒளியிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி எங்களுடைய வாழ்வின் அன்றாட செயற்பாடுகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டு ஒன்றைய நாளில் எங்களுக்கு தருகின்ற அழைப்பு எப்பொழுதும் அந்த உயிர்ப்பு ஆண்டவரோடு நிலைத்திருந்து நாங்கள் விண்ணக வாழ்வை பற்றியும் விண்ணக காரியங்களை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று. ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டோடமே நாங்கள் அருளை கேட்டு உடைய வாழ்வில் நாங்கள் எப்பொழுதும் விண்ணக காரியங்களில் நினைத்திருக்கின்ற வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எனவே சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குறைகளை, குற்றங்களை நினைந்து ஆண்டோடைய மன்னிப்பையும் பேரிரக்கத்தையும் நினைந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5
வசனங்கள் 25 தொடக்கம் 33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து ஜூத தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமைக்குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப் பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நாம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் நமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவை உலகிற்கு அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களில் நின்று விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலும் நின்று ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பெறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 31 தொடக்கம் 36 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கின்றார். எனினும்
அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரங்களே, பாஸ்கா காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவன் இயேசு விண்ணுலகு பற்றி அவர் பேசுகின்றார். இவ்வுலகின் மக்களை பிரியமான சகோதரங்களே நாங்கள் 2 வகையினராக பிரிக்கலாம். மண்ணுலகு சார்ந்தவர்கள், மண்ணுலகிலே வாழ்ந்தாலும் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சிந்திப்பவர்கள். ஆண்டவன் இயேசு விண்ணுலகிலே இருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து இந்த விண்ணகத்தை பற்றி சிந்திக்கவும் அந்த விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய பயணத்தை அமைத்து கொள்ளவும் ஆண்டவன் இயேசு எங்களை அழைக்கின்றார். அழகாக சொல்லுவார்கள், மண்ணுலகிலே நாங்கள் கால் பதித்தாலும் விண்ணகத்திலே நாங்கள் கண்பதித்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே மண்ணுலகிலே சார்ந்து வாழ்பவர்கள் தான் இன்று எங்களுடைய சமுதாயத்திலே அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள். விசாலமான பாதைகளூடாக பயணித்து இதை உலகம் தருகின்ற அந்த மகிழ்ச்சிகளை நாங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும். எல்லாம் பதவிகள், பட்டங்கள், பண ஆசைகளிலே மிதந்து வாழ்கின்றவர்கள் தான் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் மண்ணுகத்தையே தங்கள் விண்ணகமாக அவர்கள் மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆனால் இயேசு சொல்கின்றார், நாங்கள் மண்ணுலகத்திலே வாழ்கின்ற பொழுது எப்பொழுதும் மண்ணகத்தை பற்றி சிந்திக்காது விண்ணகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த பவுல் சொல்லுவார், விண்ணகமே எங்களுடைய தாய் நாடு. அங்கிருந்துதான் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்து அவர் மனிதரானார். ஆனால் அந்த சோழங்களை நாங்கள் விண்ணகத்துக்குள் சார்ந்தவர்களாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது, விண்ணக விழுமியங்களை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது பல்வேறு சவால்களை நாங்கள் சந்திக்க நேரிடும். அதைத்தான் ஆண்டவன் இயேசு இந்த மலைப்பொழிவிலே எங்களுக்கு அழகாக கூறினார். விண்ணகம் சார்ந்தவர்கள் பற்றி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா, அவர்கள் எளிய மனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள், கனி உள்ளவர்களாக இருப்பார்கள், சாந்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள், துயருறவர்களாக இருப்பார்கள், துன்பங்களை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் நிலையாக எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்பது விண்ணகத்தில்தான். இந்த மண்ணக வாழ்வு ஒரு உறைவிடமே, அது ஒரு குறுகிய கால வாழ்வு மட்டுமே. நாங்கள் ஆண்டவரோடு எப்பொழுதும் நிரந்தரமான மகிழ்ச்சியோடு இருப்பது விண்ணகமே. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் விண்ணகத்தை பற்றி சிந்திக்க இந்த பாஸ்கா காலத்திலே நாங்கள் விசேட விதமாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவன் இயேசு உயிர்த்து இந்த 40 நாட்களாக அவர் எங்களோடு இருக்கின்றார். ஆனால் அவர் தந்தையிடம் சென்று தான் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு, அந்த வலப்பக்கத்திலே அவர் வீற்றிருக்க செல்கின்றார். ஆகவே நாங்களும் ஆண்டவன் இயேசுவோடு எப்பொழுதும் விண்ணகத்திலே இருக்கின்ற விண்ணக மக்களாக வாழ்வதற்கான அருளை கேட்டு தொடரும் திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். எனவே எங்களுடைய தேவைகளை இந்த நேரத்திலே நாங்கள் சமர்ப்பிப்போம். ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்களை புதுப்பித்து தம் மந்தையை புதுப்பிக்கும் ஆற்றல் உடையவர்களாகவும் உமக்கு நன்றி பகர்ந்து சான்று பகரும் துணிவு பெற்றவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறையுடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுறவு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான அன்பு, பணிவு, மன்னிப்பு இவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஏற்றத்தாழ்வு பாராது அனைவரையும் மதித்து ஏற்றுக்கொண்டு அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எங்களுடைய திறமைகள் உடைமைகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவையான புரிதல்களையும் ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து எம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக சற்று மௌனமாக மன்றாடுவோம். வல்லமையும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திலே நம்பிக்கை வைத்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் எடுத்துச் சொன்ன இந்த வேண்டுதல்களையும் இனிமாக உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற ஏக்கங்களையும் வார்த்தைகளால் வடிக்க முடியாத பெருமூச்சுக்களையும் உள்மன காயங்களையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவாக அறிந்திருக்கின்றீர். இவற்றையெல்லாம் நீரே எங்களுக்கு வழங்கி எங்களுடைய வாழ்வை வளப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவன்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியினுள் ஏற்றருளும். இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித யோசவாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக காரியங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கான அருளை கேட்போம். இயேசு கற்றுத்தந்த ஜெபத்திலே இணைந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நாட்டிற்கும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவன் இயேசுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவன் இயேசு அருள்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. நானுக்குள்ளும் திருவள்ளம் பரிவிறக்க தாழ்வுலத்துக்கு முழுக்கும் பாதுகாப்பாக நலம் தரும் மருந்தாக இதங்களுக்கு அமைவதாக. ஆண்டவரே, நான் ஒரு பொழுதும் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவன் இயேசு. இவருடைய அன்பு விருந்து களைக்க பெற்ற நாங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். May the body and blood of Christ bring eternal life to those who receive it. Amen. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். அவ்விருந்தை உன்னிட
இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்கள் தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென்.